வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மெட்ரா ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் வேற லெவலாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏதாவது பண்ணி சூர்யாக்கலை போட்டுட்டு இருக்கிற நாடகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்கிட்ட சூப்பரான ஐடியா இருக்கு. சகலைக்கு ஒரு தடவையும் நடந்துட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்மளால அமைதியெல்லாம் இருக்க முடியல. உங்க அம்மாவும் ரேவதியோட மனசை எப்ப மாத்துவாங்கன்னு தெரியல. இந்த சூர்யாக்கலை வேற ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இந்த சூர்யாக்கலை வேற ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. எனக்கு அதை பார்த்துட்டு சகிச்சிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி மயில்வாகனம் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா மயில்வாகனம், நீங்க சொல்றது உண்மைதான். ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சூர்யாக்கலாவை ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஸ்வாதி, மயில்வாகனம், ரோஹிணி 3 பேருமே கலந்து பேசிட்டு இருக்காங்க. மயில்வாகனம் ரேவதியை பத்தி கேக்குறாங்க. ரேவதி, உனக்கு ஏதாவது வித்தியாசமா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரேவதி கேக்குறாங்க, எதை பத்தி மாமா கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ரேவதினா கார்த்திக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது என் அண்ணனை சொல்றேன் அப்படின்னு சொல்றப்போ, நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள யோசிச்சுட்டு இருந்தேன், இவ பாவம் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ பாவமே கிடையாது. சரி, இன்னைக்கு அவ தூங்கட்டும். அவ தூங்கினதுக்கு அப்புறம் அவளை உண்டிலன்னு ஆக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மயில்வாகனம் சொல்லிட்டு இருக்காரு, அத்தை தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க ரூம் தாப்பால் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மயில்வாகனம், இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவமே வச்சிருக்கீங்க போலயே. இன்னைக்கு சாட்டை எடுத்து அடின்னு அடிச்சிட வேண்டியதான். இன்னைக்கு நானா அவளான்னு ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு மயில்வாகனம் யோசிச்சுட்டு இருக்காரு. மயில் இன்னொரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அடிச்சா தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது மயில்வாகனத்துக்கு அங்க ஒரு யோசனை வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மயில் அபிராமியோட காஸ்டியூம் எடுத்துட்டு ரோகிணி கையில கொடுக்குறாங்க. இந்த நீங்க அபிராமி அம்மா மாதிரியே காஸ்டியூம் போட்டு ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கையில அதை கொடுத்துறாங்க. அதுக்கு ரோகிணி ஐயோ என்ன சொல்றீங்க மாமா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது அப்புறமா ரோகிணி கையில ஒரு முகமுடியும் கொடுத்து இந்த முகமுடியும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாத்தையும் நீ போட்டுக்கிட்டனா அபிராமி அம்மா மாதிரி இருப்பேன். நான் அதுக்கு பின்னாடி லைட் செட்டப் எல்லாம் பண்ணிட்டு பின்னாடி இருந்து லைட் ஆஃப் பண்ணி போடுவேன். அப்பதான் அவளுக்கு பயம் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரோகிணி சொல்றாங்க, சரி மாமா, நீங்க லைட் ஆஃப் பண்ணி போடுங்க. நான் அந்த இடத்துல மாறி நிக்கணுமே, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளவு யோசிச்சிருக்காரு, அதை யோசிச்சிருக்க மாட்டாரா ரோகிணி? மயில்வாகனம் சொல்றாங்க, அதான் நம்ம குட்டி ஸ்வாதி இருக்காளே, அவளுக்கு இன்னொரு காஸ்டியூம் அதே மாதிரி கொடுத்து அவளை இன்னொரு அபிராமியா நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மயில்வாகனம் சார், நீங்க போடுற பிளான் எல்லாம் பார்த்தா அரண்டி இன்னைக்கு ஓடிடுவாங்க போல சூர்யாக்கலா. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, மாமா ஹைட் வித்தியாசம் தெரியுமே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மயில்வாகனம் சொல்றாரு, இருட்டுல ஒண்ணுமே தெரியாதுமா, நம்ம லைட் ஆஃப் பண்ணி போடும்போது கூட அந்த வித்தியாசம் எதுவும் தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயில்வாகனம். நீங்க நம்ம பண்ற சம்பவத்துல சூர்யாக்கலா அரண்டு அடிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மயில்வாகனம். அந்த நேரம் பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து சூர்யாக்கலாவோட ரூம் கதவை தட்டுறாங்க மயில்வாகனம். சூர்யாக்கலாவும் வெளியே எட்டி பாக்குறாங்க. யாரு அது கதவை தட்டிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்வாதி அந்த ஜன்னல் கதவை டப்புன்னு தட்டுறாங்க. அப்புறம் மயில்வாகனம் ஒரு பக்கம் டப்புன்னு கதவை அடிக்கிறாங்க. 2 பேருமே மாறி அடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. உடனே கதவெல்லாம் டப்புன்னு சாத்திடுது. வித்தியாசமான சவுண்ட்ல கேக்குது. அதுக்கு சூர்யாக்கலா நினைக்கிறாங்க, என்னடா இன்னைக்கு வித்தியாசமா சவுண்ட்லாம் கேக்குதே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது சூர்யாக்கலா நினைச்சிட்டு இருக்காங்க, என்னடா இன்னைக்கு இது மாதிரி நடந்துட்டு இருக்கே, சரி எதுவா இருந்தா என்ன, நம்ம தான் எதுக்குமே பயந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மயில்வாகனம் இதை கேட்டுட்டு உடனே போய் ரோகிணி ஸ்வாதி கிட்ட சொல்றாங்க, ரோகிணி ஸ்வாதி அவ எது கண்டும் பயந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி டைலாக் பேசினதுக்கு அவ சின்னதா கதவை சாத்தனா கூட பயப்படணும், அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயில்வாகனம் சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் எஃபெக்ட் கொடுங்க, இன்னும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா பண்ணணும், அப்பதான் அவளுக்கு பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா அக்காக்கு மட்டும் தான் சாட்டையா, எனக்கு இல்லையா, எனக்கும் சாட்டை இருந்தா நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மயில்வாகனம் சொல்றாங்க, நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும், நானும் அதே காஸ்டியூம்ல தான் வரப்போறேன். எல்லாருக்கும் கொடுத்த அபிராமி காஸ்டியூமா மயிலும் போட்டுட்டு அந்த இடத்துல வராங்க. மயில்வாகனம் உங்களை அந்த காஸ்டியூம்ல பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கே, பின்றீங்க போங்க. மயில்வாகனம் அந்த இடத்துல சொல்றாங்க, 3 பேரும் சேர்ந்து சாட்டையை எடுத்து அவளை வெளுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு சூர்யாக்கலா முன்னாடி நிக்கிறாங்க. அப்ப சூர்யாக்கலா பார்த்து பயந்துட்டு, என்னடா இது ரொம்ப ஹைட்டா யாரும் நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது சூர்யாக்கலா பயந்துட்டே கேக்குறாங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் தான் கார்த்தியோட அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம மயில்வாகனம் கார்த்தி அம்மா மாதிரி நடிச்சு அப்படியே சும்மா வெள்ளுன்னு வாங்குறாங்க. கண்ணத்துல வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாம சாட்டியை வேற வச்சு அடிக்கிறாங்க. அதனால இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கும் போது சுவாதி அவங்க கால் டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. அந்த இடத்துல மூஞ்சுக்குள்ள மட்டும் தான் லைட் அடிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, நான் தான் சொன்னல உன்னால இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி, கட்டியவா காலை பிடிச்சிக்கோங்க சுவாதி, காலை கீழே விட்டுறாதீங்க, அப்புறம் மாமா பேசின டைலாக் எல்லாமே வீணா போயிடும். அப்ப கேக்குறாங்க, என்ன காலை யாரோ பிடிச்ச மாதிரி இருக்கா, என்கிட்ட ஏதோ சவால்லாம் விட்டேன், நான் தான் சொன்னேன்ல, நீ ஒரு டைலாக் சொன்ன, நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன்னு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். பையனுக்கு நடக்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு நானே களத்துல இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணக்காரன் நீங்க கொண்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கியா, உன் அண்ணனோட பேர் மருது தானே, என்ன நினைச்சிட்டு இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாக்கலாவை அடிக்கிறாங்க. அப்ப உடனே சுவாதி அவங்கள விட்டுறாங்க. சூர்யாக்கலா தலை தெறிக்க ஓடுறாங்க. ஓடி போய் கதவை திறக்கும் போது அந்த இடத்துல ரோகிணி நிக்கிறாங்க. சூர்யாக்கலா அரண்டி போயிட்டாங்க. என்ன தப்பிச்சிடலான்னு நினைச்சியா, இல்ல நாங்க தான் மார்வேஷம் போட்டு உன்னை அடிக்கிறோம்னு நினைக்கிறியா, என்னோட கார்த்திக்கு நடக்கிற அநியாயத்துக்காக அப்படின்னு சொல்றாங்க.
அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன்னு ரோகிணி வெளின்னு வெளுக்குறாங்க அந்த இடத்துல. இப்ப சூர்யாகலாவை பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கு. என்ன பண்றது தெரியாம இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருக்காங்க. சுத்தி இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி எரியுது. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கமும் மயில் வாகனம், ரோகிணி, சுவாதி இந்த 3 பேரும் ஒரு கதவு பக்கத்துல நின்றுட்டு தட்டிட்டு இருக்காங்க. மயில் வந்து சிரிக்கிறாங்க. ஒரு கதவை மட்டும் திறக்கிறாங்க. நான் உன்னை இங்க இருந்து விட மாட்டேன். அச்சோ சரி இந்த கதவு வழியா போயிடலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த கதவு சைடு வந்து சுவாதி நின்றுட்டு ஏய் இன்னைக்கு என்கிட்ட மாட்டினது உறுதி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கதவுல நின்றுட்டும் ஒரு வசனத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க மயில், சுவாதி, ரோகிணியும். உன்னால இங்கேயும் ஓட முடியாதுடி. நீ எந்த கதவு வழியா வந்தாலும் எல்லா கதவு வழியாவும் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து அட் டைம்ல பேசும்போது சூர்யாகலா வந்து அச்சோ உண்மையிலேயே வந்தது வந்து வேற ஏதோ தான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நிக்கிறாங்க. அப்ப அந்த 3 கதவு வழியாவும் 3 பேருமே வந்து நிக்கிறாங்க. எங்களை யாருன்னு நினைச்சேன், நாங்க 3 பேரும் உன்னை சும்மா விட மாட்டோம். லைட்டை மாத்தி போட்டு மயில்வாகனை வந்து செம்மையாவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பின்னாடி கொடுத்த இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து உண்மையான பேய் வந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னே சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 3 பேருமே சேர்ந்து சூர்யாகலாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. வெளியே சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. மயில்வாகன் சொல்றாரு இதோட நிறுத்திட்டு நம்ம எல்லாருமே கிளம்பிடலாம். நீ அவ கதவை சாத்தனாலே பயப்படுவா, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணி, சுவாதி சொல்றாங்க இன்னைக்கு சந்தோஷம் தாங்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சூர்யாகலா வாயே திறக்க மாட்டா. ரேவதி கூட இங்க போற அங்க போறன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ செம்ம மாஸ் பண்ணிட்டீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மயில்வாகன் சொல்றாங்க சரி எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிட்டு டக்குன்னு ரெடி ஆயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத்தை வந்து டக்குன்னு கதவை திறந்துடுறாங்க. மயில்வாகன் வந்து கேக்குறாங்க துர்கா எங்க, சுவாதி எங்க கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து சூர்யாகலா வந்து யாரும் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு வந்து அங்க நிக்கிறாங்க. சூர்யாகலா கிட்ட வந்து உங்களை யார் அடிச்சது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க அபிராமி தான் என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா அடிச்ச சுவாதி, ரோகிணி, மயில்வாகனம் இந்த 3 பேருமே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டுமா சிரிப்பு வருது? கேக்குற எங்களுக்கும் சிரிப்பு வருது. மயில்வாகனம் என்னங்க நீங்க வந்து இந்த காலத்துல இப்படி எல்லாம் சொல்லலாமா, சின்ன பிள்ளை மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சரி இப்படி எல்லாம் சொன்னா எல்லாரும் சிரிக்கதான் செய்வாங்க. சரி நீ போய் ரெஸ்ட் எடு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிடுறாங்க. ரோகிணி வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. சூர்யாகலா கிட்ட கேக்குறாங்க அடி கொஞ்சம் பலமோ அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது வெந்நீர் ஒத்தனை கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேணாப்பா நானே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுட்டு உட்கார்ந்துடுறாங்க. சரி ஏதாவது வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போயிடுறாங்க. மறுபடியும் சூர்யாகலா ரூம்ல அந்த லைட் எஃபெக்ட் சவுண்ட் எல்லாமே வந்து கேக்குது. மறுபடியும் அந்த சுவிட்ச் மூலமா ஆபரேட் பண்றாங்க. ஐயோ இனி இந்த ரூம்ல இருக்க கூடாதுப்பா, இனி நீங்க தான் என்ன பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த 3 பேருமே விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இனி கொஞ்ச நாளைக்கு நம்ம பக்கமே வரமாட்டா, நம்மளுக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டா, நம்மள எதிர்த்து பேசணும்னாலே அவளுக்கு இந்த ஞாபகம் தான் வரும். நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன், ஆனா கடைசியில எதுவும் பண்ண முடியாம ஆயிடுச்சு, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாகலா கத்திட்டு இருக்காங்க. சீன்ல பாக்கும்போது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மயில்வாகனம், ரோகிணி, சுவாதி 3 பேருமே சேர்ந்து சூர்யாகலாவை ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் ஸ்டைல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.